ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவலுங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் கூட நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் காலையிலே கோவில் போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் பாப்பா வந்து பூப்பெட்டி எடுக்கிறாங்க. கோவில் போயிட்டு அதனால் பாப்பாவுக்கு காப்பெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு சமைக்கணும். சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் போகிறோம். சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. சாம்பார் வச்சுருக்கேன். பாப்பா வந்துட்டு ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக டேங்க் கலக்கி கொடுத்தேன் பாப்பாவுக்கு. குடிச்சிட்டு பாட்டு அழகாக உட்காந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு இப்படி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வெளில போகவே முடியல. அப்பா எப்படா கடைக்குள்ளே போவோன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அனல் அணைத்துது. பயங்கரமாக இருக்குது. அதுவும் இந்த மத்தியான டைம் வெளியில் வந்துடவே கூடாது, வரவே முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வெயில் அடிக்குது. அந்த இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கடையில் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு வந்திருக்கோம். இந்த பக்கம் வந்தால் எப்போதும் அந்த தாத்தா கடையில் வாங்கி குடிப்போம். அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும். அவர் போடுற அந்த போன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இங்கே தான் குடிப்போம். இந்த போன்ஸ் வந்து குடிக்க நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நன்னார் சர்பத் தான் கேட்டேன். அதுதான் வாங்கி குடிச்சிருந்தோம். குடிச்சிட்டு கரெக்டாக இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா பாரதி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். பாரதி சில்க்ஸில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளெல்லாம் போகலை. வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. அதனால் தென்காசிக்குள்ளே வரைக்கும் போவேன்னு சொல்லி புது பஸ் ஸ்டாண்ட்கிட்டேயே பாரதியில் வந்து ட்ரெஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பாரதிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் அவனுக்கு அமையுதுன்றதை. ஃப்ராக் எல்லாமே அழகழகாக போட்டிருந்தாங்க. ஆனால் பாப்பா அந்த மாதிரிலாம் போட மாட்டாள். இப்போ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸே அவளை வந்து கட்டாயப்படுத்தி தான் போட்டு வந்தே வாங்கின காரணத்துக்காக. அவளுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே பிடிக்காது, குத்துதும்பா. அப்புறம் இந்த மாதிரி வளையலும் போட மாட்டாள். கோவிலில் சாமிக்கு வச்சு கொடுத்ததுனால சாமி கொடுத்துருக்குமா, அதனால் போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவளை போட வச்சோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பட்டுப்பாவோட தான் பார்த்தோம். அப்புறம் ஹாஃப் சாரி மாடலில் எடுத்து காட்டினாங்க. அதையும் வச்சு பார்த்தோம். அவள் அதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாள். அவளுக்கு வந்து அந்த கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவள் அதனால் போய் ரஃப்யூஸ் ட்ரெஸ் போடுற மாதிரி காட்டன் இல்லைனா அந்த டிசெட் பண்ணின அந்த மாதிரி செக்ஷனில் வந்து அவளே பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த மாதிரிலாம் போடக்கூடாதா பாப்பா, நம்ம வந்து இப்போ ஃபெஸ்டிவலுக்காக வாங்க வந்திருக்கிறோம், அதனால் கொஞ்சமாவது கிராண்டாக இருக்கணும் பூத்தட்டு எடுக்கிறதுக்கு. அதனால் நம்ம இன்றைக்கி இப்போ ஒரு டைம் மட்டும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் அவளுக்கு வந்து மனசே இல்லை. இந்த மாதிரி தான் எடுத்தோம். ஆனால் இந்த ட்ரெஸ் எடுக்கலை. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இந்த ட்ரெஸ் எடுக்கலை. அப்புறம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஐப்ரோ ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப தூரம் எங்கேயும் அலைய முடியாதுன்றதுனால பக்கத்துலேயே இந்த ஷாப் தான் இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, இங்கே பாப்பா வந்துட்டு ஐஸ்கிரீம் கேட்டிருந்தா. சரி ஓகே போய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. பாப்பா வந்து அவளுக்கு வந்து ஃபேவரேட் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஸ்ட்ராபெரி தான். இன்றைக்கி வந்து பட்டர்ஸ்காட்ச் வாங்கிக்கிட்டா. காஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம்னு தான் சொல்லுவேன். ஐபேக்கோவில் வந்து கிராம் கணக்கில் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு 150 ருபீஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணோம், அதுவுமே 150 ருபீஸ் வந்துச்சு. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அதிகம்தான் மோஸ்ட்லி. ஆனால் கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அங்கே இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் கோவில் கிளம்ப வேண்டியிருந்துச்சு. கிளம்பிட்டு கோவில் போயாச்சு. ஃபைனலாக கோவில் போயிட்டு பூத்தட்டு கையில் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம். பாப்பாவை அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தா பாப்பா. இந்த பூத்தட்டை வந்து ஒரு ஃபுல்லாக சுற்றி கூட்டு போயிட்டு இதை வந்து அம்மனுக்கு முன்னாடி வந்து அந்த பூ எல்லாத்தையும் வாங்கி போடுவாங்க. இதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து அந்த 2 நாளுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். மறுநாள் வந்துட்டு முளைப்பாரி, ஆயிரங்கன் பானை, அக்னி சட்டி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆயிரங்கன் பானை, அக்னி சட்டி, முளைப்பாரி அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி தான். இன்றைக்கி ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். அந்த 2 நாளுமே ரொம்ப சூப்பராக போகும் திருவிழா. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.